வணக்கம். மைசெல்ஃப் மிஸ்ஸஸ் துர்கா வினோத். நான் திருவண்ணாமலை மாவட்டம்லேருந்து கனெக்ட் ஆகுறேன். அ நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க. எனக்கு வந்து ஒரு 1 1/2 வருஷமா வந்து இந்த ஹிப் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அதாவது கீழ என்னால உட்காரவே முடியாது. ஒரு சீட்ல உட்கார முடியாது. ஒரு ஆசிரியர் அப்டின்னா உங்களுக்கே தெரியும். ஒரு பசங்களோட நாங்க உட்கார்ந்து நாங்க இது பண்ணோம். நாற்காலியில உட்கார்றது மட்டும் இல்லைங்க. கீழ நாங்க பிள்ளைங்களோட உட்காரணும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப இடர்பாடுகளா இருந்தது. அட் த சேம் டைம் எனக்கு பைக்ல தான் போக வேண்டியதா இருக்கும். ஸோ பைக் ஓட்டுறது வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனோங்க. அங்க போகும்பொழுது உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கு. அந்த இடத்துல வந்து ரொம்ப அ அதாவது ரணமாகியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கான சூழ்நிலை வந்து நான் எப்போதும் ஏற்படுத்தினது கிடையாது. இருந்தாலும் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் போனேங்க. போனதில பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 டூ 7000க்கு கிட்டத்தட்ட அவங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துமே கூட, எனக்கு அதில வந்து ஒரு திருப்தி அடையல. என்னுடைய உடலும் வந்து சரியா அதுக்காக ஒத்துழைப்பும் குடுக்கலைங்க. அதுக்கடுத்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அங்க பிளட் சர்க்குலேஷன் போகலன்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ்லாம் தூண்டி விட்டாங்க. அப்பவும் எனக்கு வந்து ரெக்கவர் வந்து ஆகல. ஸோ அந்த டைம்ல வந்து உண்மையிலேயே நான் வந்து இயற்கைக்கிட்டயும், பிரபஞ்சத்துக்கிட்டயும் தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இயற்கை மேல ஒரு அலாதி ஒரு பிரியம். அதனால எனக்கு ஒரு மருந்து இல்லாத ஒரு மருத்துவத்துக்கிட்ட நான் போகணும் அப்படின்னும் பொழுது தான் சாருடைய இந்த யூடியூப் சேனல்ல என்னோட ஃப்ரெண்டு மூலமா அவங்க ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி காஞ்சிபுரம்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தா நல்லா இருக்கும்னு. பட் அவங்களே என்னோட கனெக்ஷன்ல இப்ப இல்லைங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணேன். பட் அவங்க கிட்ட கிடைக்கல. பட் அவங்க சொன்ன விஷயத்த மட்டும் வச்சு காஞ்சிபுரம்ல இந்த மாரி மெடிடேஷன், நோக்குவர்மா மெடிடேஷன் போட்டோன்னா சாருடைய அந்த யூடியூப் சேனல் லிங்க் எனக்கு கிடைச்சது. ஸோ அதில ஒரு 2, 3 வீடியோ பார்த்தேங்க. ஸோ பார்த்த உடனே இம்மீடியட்டா சார்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கினேன். வர சொன்னாங்க. வந்த உடனே அவங்க வந்து குடுத்த கவுன்சிலிங் வந்து, "நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க. உங்க உடல நீங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிங்க" அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே வலிகள் எல்லாமே வந்து உங்களுடைய மனசு காரணமா தான் வருது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் எனக்கு குடுத்துருந்தாங்க. அதேபோல கணவன் மனைவியா நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்தோங்க. ஒரு 4 சிட்டிங் வர சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு 2 சிட்டிங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. சில எக்ஸர்சைஸ்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. ஆக்சுவலா நான் 3 சிட்டிங் தான் வந்தேங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு. அதனால எனக்கு வர முடியல அப்டின்னே நானு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபேமிலில என்னோட அப்பா, அம்மாவுக்கும் கூட வந்து சில பெயின்லாம் இருக்குது அப்டின்னு சொன்னதுனால அவங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களும் வந்து ஒரு சிட்டிங்லேயே எல்லாமே தொடர்ந்து நல்லாயிட்டு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சார் அவருடைய குடும்பம், அவரோட பிள்ளைகளோட எப்பொழுதும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மருத்துவம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த ஒருத்தர் வந்து பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. தேங்க் யூ ஆல். நன்றி. சரிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வினோத். நானும் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தேன். அவர் பேசுகிற தோரணை அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மனமே மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொன்னார். அந்த கான்செப்ட்டு நாங்கள் வந்து மருத்துவத்தில் போயிட்டு ஒரு இயற்கையில் வந்து அக்குபஞ்சரில் போயிட்டு பிசியோவில் போயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறாரு. எனக்கும் காலில் பெயின் இருந்துச்சு. இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. உண்மையிலே சீரியஸ்லி அது எப்படி சொல்கிறதுன்னா, எல்லாருக்கிட்டையும் நாங்கள் டச்சோடு இருந்தோம். ஆனால் பட் இவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அவர் முகத்தை நான் பார்த்துட்டே இருப்பேன். எப்போவுமே மகிழ்ச்சியாகவே சிரிச்சிட்டே இருப்பார். அந்த சிரிப்புக்கான ஒரு உண்மையான புரிதல் வந்து இங்கே தான் கிடச்சிச்சு. நாங்கள் 2, 3 சீட்டிங்கில் வந்தோம். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வரும்போது ரொம்ப எளிமையாக, ஈஸியாக அது உடம்புனா என்ன, அதோட புரிதலை நல்லா புரிய வச்சார். நான் இன்றைக்கி கூட கேட்டேன், இந்த ஆயில் மசாஜ் இதெல்லாம் எப்படி சார்னா, ஆனால் அவங்களாம் 1 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. காசும் அதிகமாக இருக்கும். ஆனால் பட் இவர் வந்து செய்கிறது 10 நிமிஷம் தான். அவ்வளோ ஃப்ரீனஸ்ஸாக இருக்குது. கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் எக்ஸசைஸும் பண்ண சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ப்ளஸ் இது என்ன பெனிஃபிட் என்னென்னா, என்னுடைய வலிகள்லாம் ரொம்ப குறைவாகிடுச்சு. நானும் என் மனைவி வந்தோம். அப்புறம் ப்ளஸ் எங்கள் மாமனார், மாமியார் கூட்டின்னு வந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்ல சிகிச்சை முறையை வந்து நம்ம வந்து சொல்லணும். 4 பேருக்கு சொல்லணும். அவங்களும் மகிழ்ச்சி அடையணும். சாரோட ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க, அவங்க மேடம் இவங்களாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி.